நான் தகராறு செய்யும் நோக்கமல்ல. என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது. 10.5% அதே மாதிரி நான் சொன்னேன். உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தலாம். எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குன்னு நான் சொல்கிறேன். இதை சொன்ன சேகர்பாபு எழுந்து கத்துறாரு. எதுக்கு தான் நீனே எழுந்து பேசுகிறேன்? நான் கேட்குறேன், அங்கே அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபுக்கு வருது? என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே? என்ன பிரச்சனை? 10.5% சாதி இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் தடையில்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்கே மொழி வழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறேன். அப்போ என்னுடைய கோட்பாட்டை, என்னுடைய லட்சியத்தை, என்னுடைய கருத்தை, என்னுடைய பிரச்சனை, நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது. இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யார், ஒருத்தர் கோவிந்தசாமியா, அவர் முனுசாமி வேல்முருகன் பேச்சை நீக்கு, இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவைக்குறிப்பில் நீக்கு.